ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்டேட் வந்துக்கிட்டே தான் இருக்கு. குற்றங்களை செய்கிறவங்களும் தங்களோட தொழிலை அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து இந்த ட்ரக் இஸ் சோர்ஸ்டு ஃப்ரம் ஜெர்மனி. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் கூடயும் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணி ஃபர்தராக இதில் இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணுறன்றதை கொண்டு போவோம். இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கமிங் த்ரூ கொரியர். ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக ஒரு நார்மல் கொரியர், ஒரு வெட்டிங் இன்விடேஷனோ இல்லை அந்த மாதிரியான ஒரு புக்ஸ் நடுலையோ வந்து இதை மறைச்சி வச்சு கொரியரில் அமைச்சு அது வழியாக அந்த மெயின் பர்சனுக்கு ரீச் ஆகும். அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டி குவான்டிட்டியாக பிரித்து இந்தியாவில் பல்வேறு இடங்களுக்கு வந்து அதை உற்பத்தி செய்கிறாங்க, அனுப்பி விட்றாங்க. ஜென்ரலி வந்து காலேஜஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ஸ், குறிப்பாக ஹாஸ்டல்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ரெகுலராக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன மாதிரியான பேட்டர்ன் யூஸ் பண்ணி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது ட்ரக்ஸ் வாங்குறாங்க அப்படின்றத வச்சு அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி அந்த ரெட் ஃபிளாக் இண்டிகேட்டர்ஸ் வச்சு நம்ம அரெஸ்ட் பண்ணுறது சம்பந்தமாக நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுக்கிற விஷயத்தையும் அதை தடுக்கிற திட்டத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது மத்திய போதைப் பொருள் தடுப்பு முனையத்தோட சென்னை மண்டல இயக்குனர் அரவிந்தன். இவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ஷாக்க மட்டுமே கொடுக்கிற உண்மை. மத்திய போதைப் பொருள் தடுப்பு முனையத்தோட சென்னை ஆபீசர்கள் நாடு முழுக்க கிளை பரப்பி போதைப் பொருள்களை விற்கிற மிகப்பெரிய கும்பலை கைது பண்ணியிருக்காங்க. டார்க் வெப்சைட்கள் மூலமா பெங்களூர், கொச்சி, மும்பை, சூரத், ஜெய்ப்பூர்னு ஆக்டிவா ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருந்த 15 பேரை கண்டுபிடிச்சு அதிரடியா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 18 வங்கி கணக்குகளை முடக்கியிருக்காங்க. வெளி உலகத்துக்கு இவங்களை பற்றி எதுவுமே தெரியாது. சாஃப்ட்வேர் என்ஜினியர், சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், பிஸ்னஸ்னு ஒரு கவரப்புக்குள்ளே இருந்தவங்க. இவங்களுக்கெல்லாம் தலைவரா இந்த இருள் உலகத்துக்கு தாதாவா இருந்தவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல் ஐட்டம்னா, அந்த தாதா தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் பேரு பாலாஜி. சொந்த ஊர் சேலம். இந்த நெட்வொர்க் சிம்பிளாக தான் ஃபங்க்ஷன் ஆகியிருந்திருக்கு. ஆர்கிடைப் அப்படின்ற மார்க்கெட்டில் ஒரு வெண்டார் கிரியேட் பண்ணி அந்த வெண்டார் பேரில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நபர்கள் யார் யாருக்கெல்லாம் எல்எஸ்டி தேவையோ அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஆர்டர் வந்து போஸ்ட் வழியாக வந்து ஷிப் பண்ணுறாங்க ஒரு இடத்துக்கும். இந்த கார்ட்டல் வந்து நவம்பர் 2023 செயல்பட்டு இருக்கு. இந்த கேஸில் வந்து முக்கியமான நபர், இந்தியா லெவலில் வந்து ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்க முக்கியமான நபர் வந்து சேலத்திலேருந்து வந்து செயல்பட்டு இருந்தார். பெங்களூர், மும்பை, ஜெய்ப்பூர், கொச்சி, சூரத் இது மாதிரியான ஊரில் அவரோட இந்த கார்ட்டலில் இருக்கக்கூடிய கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மொத்தம் இந்தியா முழுக்க வந்து 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4343 பிளாட். இது வந்து 600 டைம்ஸ் ஆஃப் கமர்ஷியல் குவான்டிட்டி. தபால்ல வந்து சேர போதைப் பொருளா? அப்படி என்னது, எப்படி இருக்கும்னு கேட்டா அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. எல்எஸ்டி, இதுதான் அந்த போதைப் பொருளோட பேரு. இது ஒரு பேப்பர் தான். ஜெர்மனியிலிருந்து ஃபாரின் கொரியர் மூலமா இந்தியாவுக்கு கடத்தப்படுது. ஒரு புத்தகத்துக்கு உள்ள வச்சு கொண்டு வந்துடலாம். நிறமோ மணமோ இருக்காது. அதனால சுங்கத்துறையால கண்டுபிடிக்க முடியாது. இந்த டார்க் நெட்ல ஆர்டர் பண்ணா தபால்லையோ கொரியர்லையோ வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும். இப்படி அந்த டீம் தபால் மூலமா கடத்திக்கிட்டு வந்து பதுக்கி வச்சிருந்த 4343 எல்எஸ்டி போதைப் பொருள்களை பறிமுதல் பண்ணிருக்கு சென்ட்ரல் நார்கோட்டிக்ஸ் பியூரோ. என்ன, இந்த எல்எஸ்டின்ற ட்ரக் வந்து ஹாலிசினோஜன் வகையில் வரக்கூடிய ஒரு ட்ரக். இது இப்போ மற்ற பொருட்கள், மற்ற நர்காட்டிக்ஸ் ட்ரக், இப்போ கஞ்சாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 20 கிலோ தான் வந்து கமர்ஷியல் குவான்டிட்டி. ஆனால் இந்த எல்எஸ்டின்ற ட்ரக்குக்கு வந்து 0.1 கிராம் இட் செல்ஃப் இஸ் கமர்ஷியல் குவான்டிட்டி. போதை ஏறுவதற்கு வந்து மைக்ரோகிராமில் ட்ரக்ஸ் இருந்தால் கூட போகிறோம். அதை வந்து யூஸ் பண்ணி ட்ரக் அப்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்தளவுக்கு பொட்டன்ட்டான ட்ரக் இது. இட் இஸ் அ மைண்ட் ஆல்டரிங் ட்ரக். இது இன்னொரு முக்கியமான விஷயம், இட் இஸ் ஆர்டர்லெஸ், கலர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ். அதனால் வந்து கண்டுபிடிக்கிறது ஒரு சவாலான விஷயம். இது ஒரு ஸ்டாம்ப் சைஸில் தான் இருக்கும், ஒரு பேப்பரோட திக்னஸில் தான் இருக்கும் இந்த ட்ரக்கு. ஸ்கூல், காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ், ஐடி ஊழியர்களை தான் இந்த போதை விற்பனை கும்பல் குறி வச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா
ஹாஸ்டலோட இருக்கிற கல்வி நிலையங்கள். இப்படி இவங்க கிட்ட வாங்குற எல்எஸ்டியை நாக்கடியில் வச்சுக்கிட்டா மணிக்கணக்கில் போதையில் மிதக்க முடியுமா? ஸோ போதைக்கு அடிமையானவங்க திரும்ப திரும்ப எல்எஸ்டிக்காக இவங்களை அணுகியிருக்காங்க. இந்த எல்எஸ்டி ஓவர் டோஸானா மூளை, இதயம்னு முக்கியமான உள் உறுப்புகளை கடுமையாக தாக்கும்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. ஒரு 20 கிலோ மேல 20-30 கிலோ கஞ்சாவோட எஃபெக்ட் என்ன இருக்குமோ அது சும்மா ஒரு கிராம் 0.1 கிராம், அந்த 1 கிராம் எல்எஸ்டியே உங்களுக்கு மொத்தமா கொடுக்கும். 24 to 48 hours. ஏன் நீங்க அளவுக்கு மீறி எடுத்துட்டீங்கன்னா 72 hours வரைக்கும் கூட உங்களை அதே போதையிலேயே வச்சு தேவையில்லாத பிரச்சனைகளும் உண்டாகும். அளவு மீறும் போது அது உயிருக்கே ஆபத்தா முடியும். மூளையோட ஆக்டிவ்னஸ் கம்ப்ளீட்லி இப்ப நம்ம 100ல இருக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு 2% கொண்டு போயிடும். அதே 2%லயே கடைசி வரைக்கும் வச்சிருக்கோம். அதுதான் பிரச்சனை. சோ அப்படி இருக்கும் போது என்ன ஆகும், உங்களோட பிரெயின் வந்து அதோட நார்மல் ஆக்டிவிட்டி இல்லாம more than 24 hours, more than 48 hours இருக்கும் போது என்ன ஆகும்னா அதோட நார்மல் ஃபங்க்ஷன் இருந்து அதுக்கு போற சப்ளைல இருந்து ஆக்சிஜன்ல இருந்து எல்லாம் கம்மியாகி உங்களுக்கு இறுதியா என்ன ஆகும், டெத்து கூட ஆகலாம், அதாவது இறப்பு கூட நேரிடலாம். இப்போ நடந்த ஆபரேஷன்ல மட்டும் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான எல்எஸ்டியை பறிமுதல் செஞ்சிருக்காங்க நார்கோட்டிக்ஸ் டீம். சின்னதா ஸ்டாம்ப் சைஸ்ல இருக்கிற எல்எஸ்டியோட விலை 10,000 ரூபாயாம். வைப் ஆகிறேன், ஹை ஆகிறேன்னு நினைச்சு போதை பாதைக்கு திரும்பி தடம் மாறி போற பிள்ளைகளை தடுக்கணும், பாதுகாக்கணும். பெற்றோர்களும் டீச்சர்களும் பிள்ளைகளோட நடத்தையில மாற்றங்கள் வெளிப்பட்டா உஷாராகி அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து மீட்க ஆக்ஷன் எடுக்கணும். குறிப்பா இணைய வழி மூலமா பொருள்களை வாங்குற பழக்கம் இருக்கிற பிள்ளைகளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க நார்கோட்டிக்ஸ் ஆபீசர்கள். காகித வடிவத்துல நிறமும் இல்லாம மனமும் இல்லாம நம்ம எதிர்கால சமுதாயத்துக்கே எதிரியா கண்ணுக்கு மறைவா நிக்கிற இந்த போதையை ஒழிச்சாகணும்னா பிள்ளைகளை கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.